வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான, உங்களால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கார்ஸ் உலகத்தில் டெக்னாலஜி மாறப்போகுது. அந்த கார்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கார்லையே எந்த கார் கம்பெனி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஸ்விஃப்ட் கார்னால் ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது டொயோட்டோ கான்செப்ட் 1. இந்த காரை டொயோட்டோ அப்படிங்கிற நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த கார் முற்றிலுமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தாங்க இயங்குது. இந்த காரோட பேர் வெஹிக்கிள் கான்செப்ட் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. 2017 டோக்கியோ மோட்டார் ஷோவில் கூட இந்த கார் இடம்பெற்றிருந்தது. இந்த காரை இயக்குறது ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரை மேனுவலாகவும் ஓட்ட முடியும், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும் ஓட்ட முடியும்னு சொல்கிறாங்க. இந்த காருக்குள்ளே போனவுடனே நம்மளை என்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூட இருக்குது. நமக்கு போனவுடனே என்ன மாதிரியான சாங் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு இந்த காரை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருமாங்க. இந்த காருடைய டேஷ்போர்ட் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஏஐ மூலமாக இந்த காரோட நம்ம ரியல் டைமாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கார். அது மட்டும் இல்லாமல் இந்த காருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார் டிரைவருடைய எமோஷனல் ஸ்டேட்டை கூட அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணிச்சுன்னா அவங்கள அலர்ட் பண்ணுற மாதிரியும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு காரை ட்ரைவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும், திடீர்னு தூங்கி விழுந்துட்டாங்க இல்லைனா அவங்களுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இந்த கார் ஆட்டோமேட்டிக்காகவே இயங்குமா, எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் கொண்டு போய் வீடும் சேர்த்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காருக்குள்ளே டிரைவர் உட்கார்ந்த உடனே அவருடைய ஸ்ட்ரெஸ் லெவலை பொறுத்து மியூசிக் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய லைட்டுங்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குமாங்க. ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஐஃபோனுக்கு மாறும்போது எப்படி நம்மளுடைய டேட்டாலாம் ஐக்ளவுடில் ஸ்டோர் ஆகி இன்னொரு ஐஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய டேட்டாவை எல்லாத்தையும் பாஸ்வேர்ட் மூலமாக எடுக்க முடியுமோ, அதே மாதிரி தான் இந்த டொயோட்டோ கார்லேயுமே ஐக்ளவுட் இருக்குது. அதில் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருமாங்க. நம்ம வேறு ஒரு டொயோட்டோ வெஹிக்கிளுக்கு மாறினா கூட நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே அந்த கார் ஆக்சஸ் பண்ணி நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அண்ட் நம்ம லாஸ்ட்டாக அதாவது ப்ரீவியஸாக விசிட் பண்ண ரெஸ்டாரண்ட் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃபயர்பேட் 1 பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு காரை பல வருஷத்துக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஜெட்டில் எப்படி டர்போ இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டர்போ இன்ஜினை இந்த ஃபயர்பேட் 1 அப்படிங்கிற கார்லையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்ம போகிறது அப்படியே ஜெட் பிளேன்லேயே நம்ம போகிற மாதிரி இருக்குமாங்க. இதில் சிங்கிள் சீட் மட்டும்தான் இருக்குது. இந்த முழுவதுமான ஃபயர்பேட் 1 அப்படிங்கிற இந்த ஒரு வாகனத்தை ஃபைபர் கிளாஸ் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபயர்பேட் 2 அப்படிங்கிறத 1956 உருவாக்குறாங்க. இது கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதாவது 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் இந்த காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இதை டைட்டானியம் மூலமாக தான் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபயர்பேட் 3 அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த ஒரு வாகனத்தில் ஜாய்ஸ்டிக் மூலமாக நம்ம ஸ்டீரிங்கை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அல்ட்ராசானிக் டோர் சென்சார்ஸ் கூட இருக்குது. லைக் ரியல் லைஃப் ஃப்ளைட் மாதிரியே இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபயர்பேட் 4 ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதை 1964 நியூயார்க்கில் கார் டிரைவ் செல்ஃப் இருக்கு இல்லையா, அங்கே உள்ள ஒரு ப்ரோக்ராமில் தான் இந்த ஒரு காரை முதலாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் உருவாக்கின எல்லா ஃபயர்பேர்டையும் விட அட்வான்ஸாக இந்த ஒரு காரை உருவாக்கி சாதனை படைச்சிருக்காங்க. இது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத உறுதியாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னுமே அண்டர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த இந்த ஒரு கார் தான். இது பேர் ஸ்கேனியா டைட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தம்ப்நெயிலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இது அந்த அளவுக்குலாம் இருக்காது. இது ஃபியூச்சரிஸ்டிக் ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ கேம் கண்ட்ரோலர் தான் இதை ஓட்டுறாருங்க. ரிமோட் மூலமாக இந்த காரு எப்படி இயங்குதுன்னு பாருங்களேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சைனா அண்ட் ஜப்பான் மோட்டோ கார். சைனீஸ் கார் மோட்டார் சைக்கிளில் சைனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் சைனா எந்த அளவுக்கு ரொம்பவும் இன்வால்வ் ஆகி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பண்ண இந்த ஒரு கார் இன்னுமே டெவலப்மெண்ட் ப்ராசஸில் தான் இருக்குது. இந்த கார் இன்னும் மார்க்கெட்டுக்கு கூட வரல, ஆனால் அதுக்குள்ளேயே இந்த கார் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டரில் புக் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி காரெல்லாம் வச்சு தான் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடியே அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ என்னமோ. என்னதான் சைனா ஒரு ப்ராடக்டை ரொம்பவே சூப்பராக டெவலப் பண்ணாலும் நம்ம நாட்டில் மேட் இன் சைனான்னு பார்த்தாலே அதை ஒரு மாதிரி சீப் ப்ராடக்டாக தான் பார்க்குறோம். நீங்கள் எப்படி சைனா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லிங்கன் ஃபியூச்சர் பேட் மொபைல்.
அதாவது கடலில் இருக்கக்கூடிய ஷார்க் மீன் இருக்கும் இல்லையா, அதை தீமாக வச்சு தான் இந்த ஒரு காரை உருவாக்கியிருக்காங்க. இந்த காருடைய டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்க் மீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். எப்படி மீன்களுக்கு ஸ்கேல்ஸ் மாதிரியான செதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த காரை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் எலிகண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பியூர் ஒயிட் கலரை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரை ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி தான் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய, அதாவது டிசைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லாருடைய போல்டான ஐடியாஸையும் கேதர் பண்ணி அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த காரை உருவாக்கிட்டு இருக்காங்களாங்க. இந்த ஒரு டீமை லீட் பண்றது யார் அப்படின்னா பில் சிக்மிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார் 1950ஸ்லயே பல கோடி மதிப்புக்கு போயிருக்கு. ஆனா இப்போ இருக்கக்கூடிய 2025ல் அப்போ இது எத்தனை மில்லியன் எத்தனை பில்லியன் டாலர் போகும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த கார் 1959ல் ஒரு மூவில கூட ஆக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இட் ஸ்டார்டட் வித் அ கிஸ் அப்படிங்கிற ஒரு மூவியில் தான் இந்த ஒரு கார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அட்லஸ் ATV அப்படிங்கிற இந்த ஒரு மேஸ் சைஸில் இருக்கக்கூடிய கார் தாங்க. ஒரு கார் தண்ணிக்குள்ளேயும் போகும், தரையிலையும் போகும், பனிலையும் போகும், பாலைவனத்து மண்ணுலையும் போகும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஆல் இன் ஒன் கார்னால் இந்த ஒரு கார் தாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்துலையும் பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காருடைய டயரை பெரிய சைஸில் உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 ஃபீட் அடி உயரம் வரைக்கும் இந்த ஒரு டயர் இருக்குமாங்க. தண்ணிக்குள்ளே 3 மீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் போகுமாங்க. நிறைய ஏரிகளையும் நிறைய ஆறுகளையும் இந்த ஒரு கார் கடந்து சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காருக்கு பின்னாடி, அதாவது கிளாஸ் பேனலுக்கு பின்னாடி LED ஹெட்லைட் இருக்குது. அதனால தண்ணிக்குள்ளேயோ பனிக்குள்ளே போனால் கூட நமக்கு லைட் ஆன் பண்ணுறதுல சிரமமே இருக்காது. உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப்பு போகணும் அப்படின்னா நிறைய பாறைகள் இருக்கிற இடத்துல கூட இந்த காரை வச்சு ஓட்டி போக முடியுமாங்க. ஏன்னா அந்த மாதிரி பாறைகளில் கூட போகிற மாதிரி தான் இந்த டயரை உருவாக்கியிருக்காங்க. இதில் ஃபோல்டிங் டேபிள் வித் கப் ஹோல்டர் இருக்குது. அதனால நம்ம பிக்னிக்லாம் போனோம், அதாவது டிசர்ட் சைடில் பிக்னிக்லாம் போனோம் அப்படின்னா இந்த காரு ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரில் 90 ஹார்ஸ் பவர் அண்ட் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் இருக்கான். இந்த காரில் 360 டிகிரி கேமராஸ் இருக்கிறதுனால இந்த காருக்கு சைட் மிரரே தேவையில்லை. இந்த கேமரா மூலமாகவே இந்த கார் பின்னாடி வர்றது, சைடில் வர்றது, முன்னாடி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட முடியும். சேரும் சகதியமாக இருக்கிற இடத்துல டயர் மாட்டிக்கிச்சுன்னா வெளியெடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த காரை ரைஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம வேகமாக இழுத்தோம் அப்படின்னா இந்த கார் மட்டு, அதாவது சகதி பகுதிகளில் இருந்து கூட டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மிலிட்ரியில் ரெஸ்கியூ டீமுக்கு இந்த கார் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காருமே அண்டர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த ஒரு காரை எதிர்பார்க்க முடியுமா. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சஞ்சய் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் பா, கீப் சப்போர்ட்டிங் மீ. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.